அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 7ஆம் தேதியை காண உள்ளோம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் பகுத்த அந்த ஒரு சொல்லில் கூற வேண்டும், தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தூய்மை என்று கூறலாம். அவர்கள் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த அந்த ஆங்கில பதிவினை தமிழில் தூய்மை என்ற அந்த தலைப்பை நாம் பதிகிறோம். மனிதர்கள் தனது சொந்த செயல்களுக்கு மட்டுமே பொறுப்பு. அவர்களுடைய சொந்த செயல்களுக்கு பாதுகாவலர். மனிதர்கள் தனது சொந்த செயல்களுக்கு மட்டுமே பொறுப்பு. அவர்களே சொந்த செயல்களுக்கு பாதுகாவலர். தீமையின் பிரச்சனை ஒரு மனிதனின் சொந்த தீய செயல்களில் உள்ளது. மேலும் அந்த செயல்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது அது தீர்க்கப்படுகிறது. சான்றாண்மையும் மகிழ்ச்சியும் ஒரு வகையான சிந்தனையுடைய அல்லது ஒரு நல்ல செயலை செய்வதில் கலந்து கொள்கின்றன என கூறி அவர் பதித்த அந்த ஆங்கில பதிவினை காண்போம். On September 7th, in single word in acrostic, we can say purified. Man is responsible only for his own deeds. He is the custodian of his own action. The problem of evil subsists in a man's own evil deeds, and it's solved when those deeds are purified. An immediate nobility and happiness attend the thinking of a kind of thought or doing a kind deed. So we can say on September 7th, we can say purified. Man is responsible only for his own deeds, and he is the custodian of his own action. என கூறி தமிழில் பதித்த அந்த தூய்மை என்ற சொல் செப்டம்பர் 7ஆம் தேதி கூறலாம். இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற இந்த நூல் பல காலம் பல அறிஞர்களால் போற்றப்பட்டு படிக்கப்பட்டு வந்த அவருடைய நூல் 1912 வெளிவந்தது. இந்த வெளிவந்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற தொகுப்பு பலர், உதயமூர்த்தி, வ.உ.சி., அப்துல் கரீம் போன்ற பல அறிஞர்கள் தொடர்ந்து படித்து அவருடைய நூலினை தமிழாக்கமாக அவருடைய கருத்தினை தமிழிலும் மொழிபெயர்த்துள்ளனர் என கூறி இந்த பதிவினை செப்டம்பர் 7 பதிவினை தூய்மை என்ற ஒரு சொல்லில் கூறலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.